இதுக்கு முன்னாடி 3 வருஷம் முன்னாடி வந்து ஒரு டபுள் டெக்கர் பஸ் இதே மாரி வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. பட் அந்த கான்செப்ட்ல வந்து மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, ரூஃப் வந்து ஓப்பனா இருந்தது. ஸோ அந்த ரூஃப் ஓப்பனா இருந்தது அப்படின்ற காரணத்தினால, பிராக்டிகாலிட்டி காரணம் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்ற காரணத்தினால, மேபி அந்த பஸ்ஸ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம ரோட்ல பார்க்கக்கூடிய ஒரு பஸ் இப்போ இந்த ட்ரையல் வெர்ஷன்ல வந்து அங்கங்க சென்னையில விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து கவர்டா தான் இருக்கு. அண்ட் மோரோவர் அது பார்க்கறதுக்கு ஒரு ஏசி பஸ் மாரி இருக்கு. ஏன்னா ஜன்னல்லாம் ரொம்ப சீல்டா இருக்க மாரி இருக்கு. மேபி அதுல இன்னும் நான் ஏசி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் இப்ப இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, 20 பஸ் வந்து இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அண்ட் 20 பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் நிறுவனம் தான் வந்து மெயின்டெயின் பண்ண போகுது. பட் இதோடைய கட்டணம், இதோடைய ரூட் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் வந்து பிளான் பண்ண போறாங்களாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணா சாலையில இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி ரோடு இந்த இடத்துல வந்து இந்த பஸ் விடுவாங்களாம். அப்புறம் காமராஜர் சாலை, அப்புறம் ஈசிஆர் சாலை இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல விட போறாங்களாம். இதனால வந்து டிராவல் மட்டும் இல்லாம டூரிசமும் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பஸ்ல ஏறுறதுக்காக பல பேர் வந்து இந்த பஸ்ஸுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய படங்கள்ல வந்து இந்த பஸ்ஸ நம்ம வந்து பார்த்திருந்திருப்போம். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பயணிகள் வந்து சென்னையில இந்த மாடி பஸ்ல வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கல்கட்டா, ஹைதராபாத் அப்புறம் இப்போ ரீசென்ட்டா பெங்களூர் அது தொடர்ந்து வந்து இப்ப அடுத்து சென்னை வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ்ல வந்து விடப்போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்ம இப்போ கேள்விப்பட்டுட்டு இருக்கோம்.